ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து யாரு அந்த நாட்டு பொறுத்தான் என்ன தப்பு பண்ணா? எம்ஜிஆர் சமாதி தோண்டிட்டு இருந்தா சார். எம்ஜிஆர் சமாதி தோண்டிட்டு இருந்தானா? எதுக்கா தோண்ட? ஐயா நான் எம்ஜிஆர் ரசிகங்க. என் சொந்த ஊரு ஆண்டிப்பட்டிங்க. எங்க தொகுதியில எம்ஜிஆர் அமெரிக்கால படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் நைட்டு 1 மணிக்கு என் கனவுல வருவாருங்க. ஒரு 4-5 நாளாவே சரியான டயத்தை குறைக்கலங்க. சந்தேகப்பட்டு சமாதிக்கு போயிட்டாங்க. சமாதியில காதை வச்சு கேட்டா அவங்க கடியார ஓடலங்க. கடிகாரம் சரியா ஓடாதால அவரும் கனவுக்கு கரெக்ட் டைமுக்கு வரதில்ல. அதனால அந்த கடிகாரம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்காக நீ தோண்டி இருக்க. கரெக்ட் சார். ஏன் சர்வீஸ் என்ன? சார் அந்த கடிகாரம் டோன்ட் வரி, நான் அந்த கடிகாரத்தை எடுத்து ரிப்பேர் பண்ணி கரெக்டா உன் கனவுக்கு வர வைக்கிறேன். ஓகே? அது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல ரூம் இருக்கு, ரிலாக்ஸா இரு. பிசி புட் தட் ஏசி. ஏசி ரூமா வாங்க. யோ கான்ஸ்டபிள், மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரே செல்லையா? இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா? நாத்தம் தாங்க முடியல. சரியா பாரியா மனுஷன் தான். நான் தானே. நீயா? உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தேன். அப்பவே சொன்னேன் பெட்டியை விடுங்க விடுங்கன்னு. நீங்க விடல, மாட்டிக்கிட்டீங்க. ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ், இப்ப கஞ்சா கேஸ். லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயில கழிதான். நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற? பழைய ஜெயில சொல்றியா? இப்பெல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா. அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப்புக்கு வர்றானுங்க. சரி சரி, என்னால மாட்டிக்கிட்ட உங்களை நானே காப்பாத்த வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க, நம்ம தப்பிக்கிறோம். ஏய், உன்னை நம்பலாமாடா? எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். காசுமாலாம் நைட்டு கண்ணு மணி தெரியாம தண்ணி அடிச்சுட்டு ரோடு எது வீடு தெரியாம படுத்துக்கிறான் பாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிளாட்ஃபார்ம் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் போட்ட டப்பா வெடிகுண்டுக்கே இங்க கொண்டு போட்டிருக்கே. இனி ஒரிஜினல் ஆர்டிஎஸ் வெடிச்சிருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டா மேலதான். என்னது நம்ம போட்டோ போட்டிருக்கே? நம்ம பேரு, இந்த படத்தில் காணப்படும் நபர் கள்ள நோட்டு வழக்கிலும் கஞ்சா கடத்தல் வழக்கிலும் பல குண்டு வெடிப்பு வழக்கிலும் ஈடுபட்டவர். இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர். அட பாவிங்களா, எப்படி கோர்க்கிறானுங்கடா. டே நான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கு தரடா போனேன். இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக 5 லட்சம் அளிக்கப்படும். போச்சு, ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான். என்ன பிடிக்கிறதா கண்காணிப்பா இருப்பான். அதற்கு வருமான வரி பிடித்தமில்லை. ஓ, அது வேற இல்லையா? அட பாவிங்களா, உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா என்ன பிடிக்கிறதுக்கு டாக்ஸ் பிரி பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு டாக்ஸ் பிரி பண்றது விவசாயே இல்லையா? ஏ பிச்சை பெருமாள், காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி விட்டியாடா. டே பிச்சை, பிடிச்ச 5 லட்சம், பிடிச்ச 5 லட்சம். ஏய், எதை பிடிச்ச 5 லட்சம்? ஒண்ணு பிடிச்சாதான் 5 லட்சம். என்னடா லாட்டரி சீட் சார், இன்றைய குழுக்கள் 5 லட்சம் சார். 5 லட்சத்துக்கு தான் ஓடி வரானுங்க. அவர்கிட்ட போய் குலுக்குடா. 5 லட்சம் விட்டு போற மாதிரி இருக்கும். என்னது, மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். வீட்டுக்கார வந்த முன்னாடா நல்லா அமெரிக்கா ஆயிட்டான். வச்சுக்க. சாமி யாரு? நீ யாரு? நாங்க திருட வந்தோம், நீங்களும் திருட வந்தீங்களா? என் வீட்லயே நான் திருட வந்திருக்கேன்னு இன்னொரு திருட நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை என்ன சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மகனே, ரீகலெக்ட். ஏன் சாமி இந்த உடைய போட்டு திருட வந்திருக்கீங்க? நான் முற்றும் துறந்த முனிவன். துறந்தவனா புரியலையே. முக்கியமான கோவில் உண்டியில மட்டும் திறக்கிறவன். மிஸ்டர் திருடன், இந்த வீட்டுக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி, ஆனா அவனை ஒரு சர்வதேச கொள்ளக்காரன் பேசிக்கிறாங்க. அவன் கொள்ளையடிச்சதான் நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஓ, சர்வதேச லெவல்ல கொள்ளக்காரன் பேசிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்குறாங்களாம். மிஸ்டர் திருடன்,
அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியாது சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி வேலையை பாருங்க. டேய், இது ஒரு சாப்பாடா வேலை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்ற. சாமி என்னடா இந்த செவரேறி குதிச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்கலாம்னு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்ன திருட விடுறா டேய். எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்சேன்? திருடு சாமி, என்கிட்டயே வேசமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே செல்ல முடியாது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட்! இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்துட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச செனப் பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதோ வர ராஜ்பரத், இதோ வர ராஜ்பரத்னு என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டுறாங்க. அவ்வளவு கொடியவனானா? இனிமே வெளியில் நடமாடினா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது. நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிரணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. என்ன போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சுள்ள வந்துட்டாரியா? ஹலோ, ஐ எம் சரண்டர். என்ன உடுங்கடா. ஏன்டா புடிச்சிக்க? நான் சரண்டர் ஆகணும்டா. அதே ராஜபரத் தான் சொல்றான். சார், அன்னைக்கு போட்ட பாம்புலயே கதி கலங்கி போயிட்டோம். மறுபடியும் ரிஸ்க் வேண்டாம் சார். வாங்க சார், ஓடிடலாம். பிச்சை நான் இல்ல, நான் இல்ல. டேய், போலீஸையே சுட்டுட்டு போலீஸுக்கே டாட்டா காட்டுறான். டேய், என்ன உடுங்கடா. எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க? யாரா நீங்கல்ல? பிச்சை இப்பவும் நீயா? உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய், நீ சொல்லும் போது காப்பாத்துற மாதிரி தான்டா இருக்கா. நான் கடைசியில மாட்டி விட்டுறியடா. முட்டாள்தனமா போலீஸ்ல சண்டை பாத்தீங்களே. நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அதனால இப்போ நான் தான் காப்பாத்துறேன். டேய், நீ உன்னை காப்பாத்த வேண்டாம். நான் சரண்டர் ஆக போறேன். போலீஸ்காரர் வாங்க. வாங்க சீக்கிரம். என்ன பேருக்கு அடிக்க போறியா? ஐயோ பாம்பு. பாம் 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 பாம். ஆறு அடிக்காத. வண்டி வாங்க நிறுத்து. நான் பார்க்காத பாமா. என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது. அவன் கலருக்கு நம்மள ஆளாக்கிட்டானேடா. செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம. என்னென்ன 10 லட்சம் கீழே தட்டிங்க? எனக்கு லட்சம் பெருசு இல்லடா, லட்சியம் தான் பெருசு. கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வந்தவங்க தானே நீங்க. வாட்? எதுக்குங்க அந்த ட்ரக்ஸ் இன்னும் விக்காம வச்சிருக்கீங்க? சீக்கிரம் வித்துட்டா லைஃப்ல நம்ம செட்டில் ஆயிடலாம்ல. இந்த சூழ்நிலையில விக்க முடியாது. ஜெயத்துக்கு தெரியாம. டாடி பாருங்க டாடி, தம்பி டிவி பாக்குறப்போ சிந்து வந்து சேனலை மாத்தி வம்பு பண்றா. கேட்டா அவ அடிக்கிறா. இவ என்ன தெரியுமா சொல்றா? அங்கிள், நானும் எங்க அக்காவும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வந்தவங்கன்னு சொல்றா. என்ன வார்த்தை சொல்லிருக்கா பாத்தீங்களா? இத்தனை நாள் நிம்மதியா இருந்தோம். இவ வந்ததுல பிரச்சனை தான். பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறான்னு தெரியாது. என்ன டாடி, தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்க? என்ன என்ன ஏத்து பேசுற நீ?
நிமிஷம். நீங்க பேசுவீங்களா? உங்களை ஊமைன்னு நினைச்சேன், பேசிட்டீங்க. இப்பதான் புரியுது, நான் அடி வாங்கினாதான் நீங்க பேசுவீங்க போல இருக்கு. பிரகாஷ் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு உங்க மேல இருந்த பயம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு இங்க வேலை இல்ல. அங்க நான் என் டியூட்டியை செய்யறேன். அதை எப்படி வேணா செய்வேன். கேட்டு வாங்கி சாப்பிடுற. என்கிட்ட இருந்து நீ அடிக்க பார்த்தது 1 கோடி, கேட்டு இருந்தா 2 கோடி கொடுத்துருப்ப. ஏமாத்திட்ட. ஏமாத்தி பழிக்கிறது தான் உலகண்ணா. அது என்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன் நல்லவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா. சொல்லி இருக்கேன் 1000 வாட்டி உங்ககிட்ட. தேடுங்க. வேலையை பாரு. இந்த சின்ன பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகக்கூடாது. என்ன கலாட்டாங்க? யாரு அது? என்ன அது கலாட்டா? உள்ள போ. கேக்குறல்ல, என்ன கலாட்டாங்க? உள்ள போ. அடுத்த பிரச்சனை. நீ யாரு என்ன உள்ள போ சொல்றீங்க? யோ, get out. போ. சார், யாரோ எங்க வீட்ல கலாட்டா பண்றாங்க. துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. வீட்ல என் தம்பி இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. அவனை ஏதாவது பண்ணிட போறாங்க. வாங்க சார், ப்ளீஸ் காப்பாத்துங்க. சார் கிடைச்சிருச்சு. தினேஷ்,
உங்க அப்பாவை அவங்க ஏன் கொன்னாங்க? அவர் செஞ்ச தொழிலுக்கு சாவு அப்படித்தான் வரும். என் சித்தியும் சரியில்லை. சித்தியா? ஆமா, அவங்க என் அம்மா இல்ல. அநியாயம் பண்றதுக்கு அப்பாவுக்கு ஐடியா கொடுத்ததே அவங்கதான். அவங்களோட தங்கச்சி சிந்து ரொம்ப மோசமானவ. ஆனா என் தம்பி 7 வயசு, just 7 years. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்போ சிரிச்சுட்டே இருப்பான். அவன் அழுது நான் பார்த்ததே இல்ல. சாகும்போது எப்படி துடிச்சிருப்பான், அழுதுருப்பான். அவனை ஏன் கொன்னாங்க? எப்படி மனசு வந்தது? உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வரல. வீடு மாத்த போறேன். நீ முதல்ல ஹாஸ்டல்ல தானே இருந்த, அங்கே போயிடு. இதெல்லாம் தொடக்கூடாது. சாப்பிடு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? அழிக்கிறது. அப்ப யார வேணாலும் கொல்வீங்களா? பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் தவிர. என் தம்பியை கொன்னவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல சாப்பிடு. உங்க பேர் என்ன? விஜய். கியூட், அழகான பேர். ஹேய், என்னாச்சு விஜய்? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா எனக்கு பிடிச்சவங்கள நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். சரி, நீ போய் படுத்துக்க. எங்க அம்மாக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்ததில்லை. நீங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டீங்கல்ல? அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும். குட் நைட். குட் மார்னிங் விஜய். என்ன? படிச்சு பாரு. எனக்கு படிக்க தெரியாது. சரி, நானே படிக்கிறேன். டியர் விஜய், ஒரு வேண்டுகோள். உன் துணியை துவைக்கிறது, கடைக்கு போறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இதெல்லாம் என்னோட வேலை. அதுக்கு பதிலா எனக்கு துப்பாக்கி சுட கத்து தரியா ப்ளீஸ்? கத்துக்கிட்டு அதெல்லாம் உன்னால முடியாது. அதுக்கு தைரியமும் பலமும் வேணும். என்ன உள்ள என்ன துப்பாக்கி சத்தம்? இல்ல, டிவில படம். நீ மறுபடியும் இப்படி நடந்துகிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓகே. நம்ம புதுசா தங்க போற பிளாட்ல நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நீ அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் அதிகமா பேசக்கூடாது. ஓகே. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓகே. முதல்ல நீ ஓகே ஓகே சொல்ற நிறுத்து. ஓகே.